Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங் வந்து பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அதாவது இண்டஸ்ட்ரியில் வந்து ஸ்டாண்டர்டைஸ் ரூல்ஸ் என்ன மெயின்டைன் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு இன்ஜினியரிங் இது வந்து என்னென்ன நாலேஜ் இருக்கணும்ன்றதெல்லாம் பார்த்தோம். அந்த வகையில் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் வந்து நேற்று நம்ம பார்த்தோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் வந்து பிரிசம் பிரமிட் அதெல்லாம் வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது, எப்படி ட்ரா பண்ணுறதுன்ற பார்த்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் வந்து பார்க்க போகிறோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிடில் வந்து நம்ம வந்து பிரிசம் பார்த்தோம். பிரிசமில் பிரமிட் ரெகுலர் அதெல்லாம் எப்படி பண்ணுறது இதெல்லாம் ஃபுல் நம்ம இந்த டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்து பார்க்காதவங்க அதை ஃபஸ்ட் செக் பண்ணிக்காங்க. அந்த வகையில் இப்போ நம்ம வந்து இன்னொரு டாபிக் நம்ம புதுசாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அது வந்து எது நம்ம பார்க்க போகிறோம்னா ஓகே இப்போ நான் பார்க்குறது வந்து இஸ் பர்பெண்டிகுலர் டு தி ஒன் ஆஃப் தி பிரின்சிபல் பிளேன். இதுதான் நம்ம வந்து இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து ஆக்சிஸ் பிரின்சிபல் பர்பெண்டிகுலர் டு தி பிரின்சிபல் பிளேன்ஸ். இது வந்து எது இண்டிகேட் ஆகுதுன்றது ஃபர்ஸ்ட் பார்ட். இது டெஃபினேஷன் வந்து when the axis of the solid is perpendicular in one of the planes is parallel to the other also projection of the solid the plane will show the true shape of the base, and when the axis of the solid is perpendicular to HP and the topic view is must be drawn in the first of them and projected by the similar when axis solid work perpendicular to the VP and in front of the must drawn first of the top view and the project from the it. ஓகேங்களா, ஓகே இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்கனாக்கா when the axis of solid is perpendicular to the plane parallel also project solid plane in the true shape ஆஃப் தி பேஸ். அதாவது என்னென்னாக்கா இப்போ நம்மளது ஒரு எதனா ஒரு சாலிட் பாடி எதனா ஒன்று எடுத்துக்கிறோம்னாக்கா அந்த பாடி இது வந்து நம்ம எந்த பிளேனில் சூஸ் பண்ணியிருக்கோமோ அது எடுத்து பேரலர் அதாவது லைன் இருக்குது அந்த பேரலரில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிறது ஃபேஸை வந்து அது வந்து நம்மளுக்கு ட்ரூ ஃபேஸை நம்மளுக்கு வந்து காமிக்கன்ட் இண்டிகேட் ஆகிருக்குது. when the axis of the solid is perpendicular VP and HP நம்மளுக்கு வந்து தெரியும் VP HPன்றது என்ன வந்து நேற்று வந்து வீடியோவில் போட்டு அந்த VP HPயை பற்றி நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம். ஓகே திருப்பி இந்த வாட்டி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் VP டாப் வியூ அதாவது HP ன்றது என்னன்னாக்கா டாப் வியூ and drawn then first and then in project and the similar axis perpendicular to the VP front view must be drawn in the top view of the projection from it. அதாவது என்ன சொல்கிறாங்கனாக்கா விபியில் வந்துட்டு நம்ம டாப்பில் ஃபஸ்ட்டு நம்ம எது இண்டிகேட் பண்ணுறோமோ இந்த டிவியில் வந்துட்டு ஃபஸ்ட் இது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் வீடியோவில் போகலாம். ஓகே அதாவது இப்போ விபியில் வந்து ஃபஸ்ட் எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா இப்போ நம்ம ட்ரா பண்ணுறது வந்து நம்ம பிளெயின் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்ட் பண்ணுறது தெரியுமா அந்த ட்ரா பண்ணுறது சிமிலர் ஆக்சிஸ் வந்து நம்ம பர்பெண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணி அது விபியில் அந்த வந்து அந்த மார்க் இது எங்கே டச்சாக இருக்குது அதை இண்டிகேட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ பாருங்களேன் இந்த ரெக்டாங்கிள் வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ணுமா இருக்குது. ஸோ தட் என்ன பண்ண போகிறேன்னாக்கா எனக்கு வந்து இங்கே ட்ரா கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் கியூப் 35 mm அண்ட் ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் ஃபேஸ் பேஸ் ஆன் HP such that vertical face parallel to 10 mm and the front is VP. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு VP HPன்றது ஃபஸ்ட்டு எது இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து எனக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எனக்கு வந்து பேரலரில் வந்து எனக்கு திருப்பி அது ப்ரொஜெக்ட் ஆகணும் ஆன் VP. ஸோ தட் அதே நான் பண்ணிட்டு 35 mm ஒரு அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ட்ரா பண்ணிட்டு அண்ட் தென் இது பக்கத்தில் வந்து எனக்கு வந்து 10 mmக்கு 30 டிகிரியில் என்ன பண்ணுறேன் 30 டிகிரி உள்ள லைன் இங்கிலாண்டு ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இங்கே இருக்கிற சென்டர் ஆக்சிஸை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இது வந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன் இப்படி. ஓகேங்களா, இப்போ வந்து இப்படி ப்ரொஜெக்டாக இருக்குது. ஓகேங்களா, இது அப்படியே நான் வந்து இங்கே ப்ரொஜெக்ட் பண்ண போகிறேன். இந்த டைமென்ஷன்ஸ் நான் கொஞ்சம் கேப் போட்டு இது எப்படி இங்கே டைமென்ஷன்ஸ் எனக்கு இருக்கும் அந்த மாதிரி அதில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம். ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு உடனே இங்கே டைமென்ஷன்ஸ் நான் வந்து A1 B1 C1 D1ன்றது வந்து அதே நம்ம வந்து இங்கே இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே A1 B1 C1 D1ன்றதை வந்து இண்டிகேட் பண்ணி அந்த பேரலருக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா, அந்த லைன் ஒன்று ட்ரா பண்ணி ஓகே அந்த பேரலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணி இடன் லைன்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுறேன். அண்ட் தென் இது வந்து எனக்கு 30 டிகிரியில் இங்கே வந்து நான் என்ன பண்ண வந்து இங்கே ப்ரொட்ராக்டர் ப்ளேஸ் பண்ணி ப்ரொட்ராக்டர் ப்ளேஸ் பண்ணி எனக்கு 30 டிகிரிக்கு ஒரு லைனை இண்டிகேட் பண்ணி அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் வேவில் வந்து நான் வந்து எப்படி இண்டிகேட் பண்ண போகிறேன். அண்ட் தென் அது டாட் லைன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ண. ஓகேங்களா, இது ஜஸ்ட் வந்து பேசிக் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. தியரிட்டிக்கல் நம்ம வந்து ப்ராப்ளம் பார்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது என்னன்றதெல்லாம் இண்டிகேட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து இன்னும் புரியறதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்கொயர் ப்ரிசம். ஓகே அந்த ஸ்கொயர் ப்ரிசம் சைடு பேஸ் வந்து எனக்கு 35 mm இருக்குது 35 mm இருக்குது. அண்ட் தென் ஆக்சிஸ் அலாம் 50 mm. ஓகே லென்த் எனக்கு ஆக்சிஸ் லைனுக்கு திரும்ப எனக்கு ஆக்சிஸ் லைன் வந்து எனக்கு 50 mm. அது ஒன் ஆஃப் இட்ஸ் எட்ஜ் இன் HPயில் ட்ரா பண்ண போகிறோம். அந்த ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு VP விபிக்கு ஒரு 30 டிகிரி லைன் இண்டிகேட் பண்ண போகிறோம். ஓகே அந்த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி
prism and the rectangular face on the edge is 30 degree. ஓகேங்களா, பாருங்க அவங்க வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க உங்களுக்கு வந்து விபியில் வேணுமா ஹெச்பியில் வேணுமா அந்த எவ்வளோ டிகிரின்றது வந்து ஓகேங்களா அவங்க வந்து இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இண்டிகேட் பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் தெரியுமா, அது மெயின் பார்க்க போகிறோம் ஸ்கொயர் ப்ரிசம். ஓகே, நம்ம வந்து இப்போ ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணணும். அண்ட் தென் அது ஸ்கொயர் எவ்வளோ லென்த் இருக்கணும், எனக்கு 35 mm இருக்குது, 35 mm. அண்ட் தென் ஆக்சிஸ் லைன் வந்து எனக்கு 50 இருக்கணும், 50 லாங். அந்த ஒன் ஆஃப் இஸ் லாங்கஸ்ட் எட்ஜ் வந்து ஹெச்பியில் இருக்கணும். அண்ட் சச் தட் ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு விபி. and they draw the projection of the prism வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் ட்ரா பண்ணணுமா அந்த ரெக்டாங்குலர் ஃபேஸை வந்து 30 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இதில் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து அந்த கொஷின் படிக்கிறத விட இது எப்படி பெட்டராக வந்துட்டு படிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு இன்னும் ஷார்ட்கட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து நம்ம இது இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஆன்சர் வந்து இங்கே இருக்கிறது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு இப்போ வந்து இங்கே அதை வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கொஷனில் வந்து ஸ்கொயர் ப்ரிசம் ட்ரா பண்ணணும். அதில் வந்து ஹைட் 30 mm இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், வீச் அண்ட் தென் ஹைட் இருக்கணும். இந்த மெயின் இது வந்து 30 டிகிரிக்கு ஹெச்பியில் இருக்கணும். நம்மளுக்கு வந்து ஹெச்பி வந்து மேலே தான் இண்டிகேட் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னாக்கா ப்ரொட்ராக்டரில் வந்து இங்கே நான் வந்து ப்ரொட்ராக்டர் ஒன்று ப்ளேஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரொட்ராக்டர் மிட் பாயிண்ட்னு வச்சு இந்த ப்ரொட்ராக்டர்லேருந்து எனக்கு என்ன பண்ண போகிறேன், 30 டிகிரிக்கு நான் ஒரு லைன் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது இப்போ வந்து எனக்கு 30 டிகிரியாக இருக்குது. ஓகே, இந்த 30 டிகிரிக்கு ஒரு லைன் இண்டிகேட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணுவார், காம்போஸ் எடுத்துக்கணும். ஒரு ஸ்கேல் காம்போஸ் எதுவும் நான் இண்டிகேட் பண்ணிக்கலாம். 30 mm என்ன பண்ணுறேன், 35 mm இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா, அண்ட் தென் இந்த பேரலராக வந்து நான் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். இது இந்த பேரலராக ஒரு லைன் இண்டிகேட் பண்ணி இது ரெண்டு ஜாயின் ஆகுறது வந்து எனக்கு வந்து ரெக்டாங்குலர் நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்கொயர் ப்ரிசம் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நம்ம 35 வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், மென்ஷன் பண்ணிக்கலாம் ABCD அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு இங்கே வந்து A1 B1ன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ABCன்னு கூட கொடுத்துக்கலாம். ABCன்னு கொடுத்துட்டு அதன் 1 2 3 4ன்றதை இண்டிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கனாக்கா ப்ரொஜெக்ஷன் பேரலர் டு தி 50 mm லாங் இட்ஸ் எட்ஜ் ஆன் ஹெச்பின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்க, அந்த இது வந்து என்னன்னாக்கா இது டைரெக்ஷனில் வந்து எனக்கு இது ஹைட் வந்து எனக்கு ப்ரொஜெக்ஷனில் 50 mm ட்ரா பண்ணிட்டு ஸோ தட் என்ன பண்ணுறேன், இந்த எட்ஜஸ் கார்னர் இருக்குது தெரியுமா, இந்த எட்ஜஸ் கார்னரில் வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லைன் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த லைன்ஸ் எனக்கு வந்து கார்னரில் வந்து எங்கெங்கே எனக்கு வந்து இருக்குதோ அந்த லைன்ஸ் எல்லாம் கார்னரில் இண்டிகேட் ஆகிட்டு கொஞ்சம் கேப் போட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து எனக்கு 50 mm இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இந்த லைன்லேருந்து எனக்கு வந்து இங்கேருந்து எனக்கு 50 mm இருக்குது. ஸோ தட் இந்த 50 mm நான் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா எனக்கு ப்ரொஜெக்டாக இருக்கிற லைன் வந்து இங்கே இருக்குது. ஹிடன் ஃபேஸ் நம்மளுக்கு எதுனா இல்லைனாக்கா நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஸ் லைனை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, அது A1 B1 T1 D1 கூட இதில் கொடுத்துக்கலாம். நீங்களா அந்த ABC கொடுத்துருந்தேன் நான் A1 B1 C1 கூட கொடுத்துக்கலாம். அது 1-2-3-4 கூட இதில் நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு பேசிக் டு ஸ்கொயர் ப்ரிசம் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ரெக்டாங்கிள் அந்த ஸ்கொயர் ப்ரிசம் பார்க்கப்படுறது வந்து ரெக்டாங்கிள். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். A triangle prism with a side base 35 mm and the axis 50 long resting on the base of HP. Draw the projection of prism when the rectangle face is perpendicular VP to nearest edge and VP is a 10 mm from it. ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு என்ன இண்டிகேட் பண்ணிக்கிறாங்க, நம்ம வந்து சேம் அதே ட்ரா பண்ண மாதிரி தான். இதில் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், அபோவ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 30 டிகிரி லைன் ட்ரா பண்ணி ப்ரிசம் ட்ரா பண்ணியிருந்தோம். இதில் வந்து டைரெக்டாக இன்க்ளாண்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பேஸ்து வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஒரு 35 mm ஒரு நான் ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு லைன் இண்டிகேட் எடுத்துக்கிறேன். லைன் எடுத்துக்கிட்டு நான் வந்து 35 mm லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, அந்த இந்த பக்கம் வந்து எனக்கு காம்போஸ் வச்சுக்க இங்கே ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த பக்கம் வந்து இந்த காம்போஸ் வச்சுன்னு ஒரு இது இல்லைஸ்க்கிறேன். அதே எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து கார்னருக்கு எனக்கு வந்து ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இந்த ரெக்டாங்கிளில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ABCன்றது இண்டிகேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் A1 B1 கூட இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஸோ த டாப் நான் ப்ரொஜெக்ஷன் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா எனக்கு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு திரும்பி இந்த பாயிண்ட் இது ஸ்ட்ரெயிட் லைன் 50 mm இங்கேருந்து வந்து தான் என் டைமென்ஷன் கரெக்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து எனக்கு வந்து இங்கே எவ்வளோ mm பண்ணி இருக்கட்டும், இங்கேருந்து டாப் எனக்கு லைன்லேருந்து எனக்கு ஆக்சிஸ் லைன்லேருந்து எனக்கு 50 mm ட்ரா பண்ணி இங்கே இண்டிகேட் பண்ணுறேன். அந்த இந்த சென்டர் பாயிண்ட் ஆக்சிஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, சென்டர் பாயிண்ட் ஆக்சிஸ் அந்த இது நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்து A1 B1 C1 D1 அப்படின்றது வந்து இதில் நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதே இது வந்து எக்ஸ்ன்றது ஒய்ன்றது இண்டிகேட் பண்ணிக்கிறோம். இது லாங் வந்துட்டு எனக்கு 50ன்றது இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து இப்படி இண்டிகேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வந்து இது இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் நம்மளுக்கு இன்னும் போக போக இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இருக்கும். அதில் ஒன்றுனா ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம். இப்போ வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் ட்ராயிங் மட்டும் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ட்ராயிங்கில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண ரெக்டாங்கல்ன்றது வந்து சர்க்குலர்ன்றது கொடுத்து இண்டிகேட் பண்ண, சர்க்குலர்ன்றது ப்ரிசம்ன்றது கொடுத்துக்கணும். ப்ரிசம்ன்றதுல வந்து ஸ்கொயர் பென்டகோன் எக்ஸகோனாலும் உங்களுக்கு எந்த மாதிரி டயக்ராம் இண்டிகேட் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோவில் வந்து அண்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் சந்தோஷ் CAD NEST.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.